சட்டப்பேரவைக்குள் குட்கா எடுத்து சென்றது தொடர்பான வழக்கில் உரிமை மீறல் குழு நோட்டீஸ் செல்லும். அதிமுக ஆட்சியில் சட்டப்பேரவைக்குள் திமுக எம்எல்ஏக்கள் குட்கா கொண்டு சென்ற வழக்கில் உயர்நீதிமன்றம் தீர்ப்பு. உரிமை மீறல் நோட்டீஸுக்கு ஸ்டாலின் உள்ளிட்ட திமுக எம்எல்ஏக்கள் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. உரிமைக்குழு சட்டமன்ற விதிகளின்படி விசாரணையை முடித்து விரைவில் இறுதி முடிவு எடுக்க ஆணை. நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் தொடர்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி ஆலோசனை. கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதி நிர்வாகிகள் ஆலோசனையில் பங்கேற்பு. சொந்த வீடு கட்டுவோம் என்ற தமிழக மக்களின் எண்ணத்தில் மண்ணள்ளி போட்ட விடியாதிமுக அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் கடும் கண்டனம். விடியாதிமுக ஆட்சி பொறுப்பேற்ற 38 மாதங்களில் 3 முறை மின்கட்டண உயர்வு, 2 மடங்கு வீட்டு வரி, சொத்து வரி உயர்த்தியதாக கடும் விமர்சனம். வீடு கட்டுவதற்கான வரைபட அனுமதி கட்டணத்தை வானளவு உயர்த்தி முட்டுக்கட்டை போட்ட விடிய அரசு. உயர்த்தப்பட்ட வீடு கட்டுவதற்கான வரைபட அனுமதி கட்டணத்தை ஏழை மக்களின் நலனை கருதி திரும்ப பெற அதிமுக பொதுச் செயலாளர் வலியுறுத்தல். புதிய கட்டளைமேட்டு கால்வாய் மற்றும் உய்யக்கொண்டான் நீர்பிடிப்பு கால்வாய்களில் தண்ணீர் திறந்துவிட விடிய அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் வலியுறுத்தல். 165 ஏரிகள் நிரப்பும் வகையில் மாயனூர் புதிய கட்டளை மேட்டு கால்வாய் மற்றும் உய்யக்கொண்டான் நீர்பிடிப்பு கால்வாய்களில் உடனடியாக தண்ணீர் திறக்க வலியுறுத்தல். சென்னை விமான நிலையத்தில் 65 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 650 கிராம் உயர்ரக கஞ்சா பறிமுதல். தாய்லாந்தில் இருந்து வந்த பயணியிடம் சோதனை நடத்தி பறிமுதல் செய்த சுங்கத்துறை அதிகாரிகள். தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம், டிஎன்பிஎஸ்சி, RERA, லோக் ஆயுக்தா என பல்வேறு அமைப்புகளுக்கு நீண்ட காலமாக உறுப்பினர்கள் மற்றும் தலைவர்களை நியமிக்காத விடிய அரசு. மனைவியின் ஆதரவாளருக்கு கொடுப்பதா, மாப்பிள்ளையின் ஆதரவாளருக்கு கொடுப்பதா, மகனின் ஆதரவாளருக்கு கொடுப்பதா என பொம்மை முதல்வர் திணறல். கேரள மாநிலம் வயநாட்டில் உள்ள முண்டக்கை சூரல் மலையில் நிலச்சரிவில் பலியானோர் எண்ணிக்கை 172 அதிகரிப்பு. 400க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் நிலச்சரிவில் சிக்கி இருப்பதாக கூறப்படும் நிலையில் மீட்பு பணி தீவிரம். மேட்டூர் அணையில் 1,25,500 கன அடி நீர் விடுவிக்கப்பட்ட நிலையில் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. காவிரி ஆற்றில் எந்நேரமும் 1,75,000 கன அடி உபரி நீர் திறக்கப்படலாம் என்றும் தொடர்ந்து நீர் திறப்பு அதிகரிக்கக்கூடும் என அறிவிப்பு. தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 1 லட்சம் கன அடியாக அதிகரிப்பு. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக 17வது நாளாக ஒகேனக்கலில் பரிசல் இயக்க மற்றும் குளிக்க தடை. கோவை மாவட்டம் ஆழியாறு அணையில் இருந்து 5,026 கன அடி உபரி நீர் வெளியேற்றம். கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. குற்றால அருவியில் வெள்ளப்பெருக்கு குறைந்ததால் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி. 4 நாட்களுக்கு பிறகு குளிக்க அனுமதித்ததால் குதூகலமாக குளித்து மகிழ்ந்த சுற்றுலா பயணிகள். கன்னியாகுமரி மாவட்ட மலையோர பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் முக்கிய அணை பகுதிகள் நீர்வரத்து அதிகரிப்பு. திருப்பரப்பு அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை.
தஞ்சை மாவட்டம் கல்லணையில் இருந்து டெல்டா பாசனத்திற்காக தண்ணீர் திறப்பு. காவிரியில் வினாடிக்கு 1500 கன அடியும், வெண்ணாற்றில் 1000 கன அடியும், கல்லணை கால்வாயில் 500 கன அடியும், கொள்ளிடத்தில் 400 கன அடியும் தண்ணீர் திறப்பு. மேட்டூர் அணையில் இருந்து உபரி நீர் வெளியேற்றப்படும் காட்சியை ஏராளமான பொதுமக்கள் கண்டு ரசித்து மகிழ்ச்சி. தங்கமாபுரி பட்டினத்தில் காவிரியின் குறுக்கே உள்ள பாலத்தின் மீது நின்று செல்ஃபி எடுத்து ஆரவாரம். முப்பத்தோரு கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி 3வது நாளாக சென்னை டிபிஐ வளாகத்தை முற்றுகையிட முயன்ற தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டமைப்பினர் கைது. இனியும் கோரிக்கைகளுக்கு விடிய அரசு செவி சாய்க்காவிட்டால் போராட்டத்தை தீவிரப்படுத்தப் போவதாக அறிவிப்பு. தஞ்சை அருகே 2 தனியார் பேருந்து நேருக்கு நேர் மோதி விபத்து. 20க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்த நிலையில் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு. திமுக ஆட்சியில் சாதனைகளை கொண்டு போய் சேருங்கள் என 2 நாட்களுக்கு முன் கூறிய வாரிசு அமைச்சர் உதயநிதி. மெத்தபெட்டமைன் கடத்தலில் சையது இப்ராஹிம், கார் திருட்டு வழக்கில் திமுக மாவட்ட பிரதிநிதி வன்னை ராஜா சிக்கியதை மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பது என உடன்பிறப்புகளே கிண்டல். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி கடற்கரை கோவிலில் மர்ம நபர்களால் தீ வைக்கப்பட்ட ஜோதிடர் சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு. சம்பவம் நடந்து 6 நாட்கள் ஆன பின்பும் குற்றவாளிகளை பிடிக்காமல் அலட்சியமாக கடமையாற்றி வரும் விடிய அரசின் ஏவல் துறை. தமிழக பொறியியல் கல்லூரிகளில் ஒரே பேராசிரியர் பல கல்லூரிகளில் பணியாற்றியது அம்பலமான நிலையில் 295 பொறியியல் கல்லூரிகளின் அங்கீகாரத்தை ரத்து செய்ய ஆளுநர் முடிவு என தகவல். கல்லூரி மாணவர்களின் எதிர்காலம் என்னவாகும் என்பதை கூட சிந்திக்காமல் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும் நிர்வாக திறமையற்ற விடியா மாடல் அரசு. சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் கைதாகியுள்ள ஜாஃபர் சாதிக் தொடர்புடைய சினிமா தயாரிப்பாளர் பாலாஜி வீட்டில் 2வது நாளாக அமலாக்கத்துறையினர் சோதனை. திரைப்பட தயாரிப்பாளர் ரவீந்திர சந்திரசேகரின் வீடு உள்ளிட்ட இடங்களில் நடத்திய சோதனையில் முக்கிய ஆவணங்கள் சிக்கியதாக தகவல். மேட்டூர் அணை சரபங்கா உபரி நீர் திட்டத்தின் மூலம் வறண்ட ஏரிகளுக்கு நீரேற்றும் பணி தொடங்கப்பட்டது. போர்க்கால அடிப்படையில் திட்டத்தை முடிக்க வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் வலியுறுத்திய நிலையில் பணிகள் தொடக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A தேர்வில் தேர்ச்சி பெற்ற தேர்வர்கள் பயின்ற பல்வேறு பல்கலைக்கழகங்களுக்கு உறுதிமொழி கடிதம் தர வேண்டாம் என முக்கிய அதிகாரிகள் தரப்பில் அழுத்தம் தரப்பட்டதாக குற்றச்சாட்டு. ஆகஸ்ட் 1ஆம் தேதி அண்ணாமலை பல்கலைக்கழக உறுதிமொழியை ஏற்று 36 பேருக்கு தமிழக முதல்வர் பணியாணை வழங்கவுள்ள நிலையில் உரிய விசாரணை நடத்த பாதிக்கப்பட்ட மாணவர்கள் தரப்பில் கோரிக்கை. தூத்துக்குடி மாவட்டம் சிறுமாடு சந்திப்பு அருகே சிக்கிய 187 கிலோ தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள். தமிழகம் முழுவதும் சில்லறை வியாபாரிகளை பிடித்து கணக்கு காட்டும் போலீசார் மொத்த வியாபாரிகளை பிடிக்காதது ஏன் என மக்கள் கேள்வி. நெல்லை மாவட்டம் வள்ளியூர் மேல்நிலைப் பள்ளியில் கழிவறையில் சாதி ரீதியாக இழிவுபடுத்தி எழுதியதால் இருதரப்பு மாணவர்களிடையே மீண்டும் சாதிய மோதல். அரசு பள்ளிகளில் நீதி போதனை வகுப்புகள் என்ற அமைச்சர் மகேஷ் பொய்யாமொழி அறிவித்த நிலையில் நீதியும் இல்லை போதனையும் இல்லை என அவல நிலையில் அரசு பள்ளிகள்.
வேலூர் மாவட்டம் காட்பாடியில் மின் இணைப்புக்கு ஜிபே மூலம் லஞ்சம் பெற்ற மின் வாரிய செயற்பொறியாளர். விடிய ஆட்சியில் மின்சார வாரிய குளறுபடிகளுக்கு இடையே லஞ்ச லாவண்யமும் அதிகரித்திருப்பதால் மக்கள் கலக்கம். புதுச்சேரியில் நடந்து சென்ற பெண்ணின் கழுத்தில் இருந்து 5 சவரன் தங்க நகையை பறித்துச் சென்ற மர்ம நபர்கள். பதற வைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியீடு. ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலில் ஆடிப்பூர திருவிழா கோலாகலம். 16 சப்பர தேரில் ஸ்ரீ ஆண்டாள் ஸ்ரீ ரெங்கமன்னார் திருவீதி உலா. ஆயுள் காப்பீடு மற்றும் மருத்துவ காப்பீடு திட்டங்களில் ஜிஎஸ்டி வரியை நீக்க வலியுறுத்தி மத்திய நிதி அமைச்சருக்கு சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் பகிரங்க கடிதம். அமைச்சரவையில் விவாதிக்க வேண்டியதை பொதுவெளியில் வெளியிட்டதால் மத்திய அமைச்சர்களிடையே மோதல் என தகவல். மினிமம் பேலன்ஸ் இல்லை என கூறி 8500 கோடி ரூபாய்க்கு வங்கிகள் கட்டாய வசூல். வங்கிக் கணக்கில் இருப்பு வைக்காத அளவுக்கு வறுமையில் வாடுபவர்களிடம் கூட அராஜக வசூலில் ஈடுபடுவதுதான் குஜராத் மாடலா என மக்கள் கேள்வி. உத்தரப்பிரதேச பாஜகவில் உட்கட்சி பூசல் உச்சகட்டம். முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத்திற்கு எதிராக கேசவ பிரசாத் மௌரியா போர்க்கொடி தூக்குவதால் பாஜக இரண்டாக உடையும் நிலை. மகாராஷ்டிரா மாநில காட்டுப்பகுதியில் மரத்தில் கட்டி வைக்கப்பட்டிருந்த அமெரிக்க பெண்ணிடம் இந்திய குடிமகளுக்கான ஆதார் அட்டை இருந்ததால் அதிர்ச்சி. அமெரிக்கருக்கு ஆதார் வழங்கி ஆச்சரியப்பட வைத்த டிஜிட்டல் இந்தியா என மக்கள் விமர்சனம். இஸ்ரேல் ராணுவம் நடத்திய தாக்குதலில் ஹமாஸ் அமைப்பின் தலைவர் இஸ்மாயில் ஹனியே கொலை. ஈரானில் உள்ள வீட்டில் தங்கியிருந்த போது நடத்தப்பட்ட தாக்குதலில் இஸ்மாயில் ஹனியே கொலையானதாக தகவல். லண்டனின் பாடகி டெய்லர் ஸ்விஃப்டின் பாடலுக்கு நடனம் ஆடியதால் 3 குழந்தைகளை அடித்தே கொன்ற கொடூரம். பெற்றோர்களுக்கு எப்படி ஆறுதல் சொல்வேன் என கலங்கிய டெய்லர் ஸ்விஃப்ட். டொனால்ட் ட்ரம்பின் ப்ராஜெக்ட் 2025 இருந்து ராஜினாமா செய்தார் அதன் தலைவர் பால் டான்ஸ். ஆட்சி பொறுப்பேற்று செயல்படுத்த வேண்டிய திட்டத்தை பிரச்சாரத்திற்கு உபயோகப்படுத்தியதால் விலகல். பாரிஸில் நடைபெற்று வரும் ஒலிம்பிக் தொடர். துப்பாக்கிச் சுடுதல் கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்று அசத்தல். இலங்கைக்கு எதிரான 2வது T20 கிரிக்கெட் போட்டி. 7 விக்கெட் வித்தியாசத்தில் இந்தியா வெற்றி. நடிகை கீர்த்தி சுரேஷ் நடிக்கும் ரகு தாத்தா திரைப்படத்திற்கு சான்றிதழ் அளித்தது தணிக்கை குழு. சுதந்திர தினத்தில் வெளியாகும் திரைப்படத்தை காண ரசிகர்கள் ஆர்வம்.